Hi all, welcome to Star Police Academy. Number 1 Police Academy in Tamil Nadu. Daily controversies for TNUSRB, TNPSC, SSC, RRB and Banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு போலாம். So, first news வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி கனவு ஆசிரியர்கள் டேராடூனுக்கு சுற்றுலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் கனவு ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட 380 ஆசிரியர்களில் 325 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனுக்கு வந்து சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீதமுள்ள 55 ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து, ஸ்வீடன் இந்த நாடுகளுக்கு வந்து சுற்றுலாவுக்கு வந்து அழைத்து செல்றதா ஸோ பள்ளி கல்வித்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம், கனவு ஆசிரியர்கள் அப்படின்றது எந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து டூருக்கு கூட்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இது எப்படி வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகம் முழுவதும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மூலம் கனவு ஆசிரியர் தேர்வு வந்து நடத்தப்பட்டுச்சு. ஸோ அதில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்களின் கல்வித்திறன், கற்பித்தல் திறன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தேர்வின் மூலம் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8000 பேர் இருந்திருந்தாங்க. அதில் 2000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் செலக்ட் ஆன அந்த டீச்சர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சுற்றுலா வந்து கூட்டு போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் 2024-25 ஆண்டிற்கான முதன்மை நிலை விளையாட்டு நிலையம், அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிஸ்க்கோ இல்லை காலேஜ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் தருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலேஜோ இல்லை வந்து அந்த இடமோ வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை பெற்றிருக்கு அப்படின்றது தான் மீனிங். ஸோ அதாவது என்னன்னா எல்லாமே அங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஸோ இந்த வருஷம் 2024-25க்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா முதன்மை நிலை விளையாட்டு மையம், விளையாட்டு விடுதி, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு நிலை விளையாட்டு விடுதி, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவியர் சேர்க்கை வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தங்கி படிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 3% ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, சிலம்பம்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 3% அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்தே பாரத். ஸோ இது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதாவது விமானங்கள் மூலியமா ஸோ நம்ம வந்து அந்த மெடிசன்ஸ் அந்த வேக்சின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற நாடுகளுக்கு எல்லாமே வந்து கொண்டு போகணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்தே பாரத். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரஹத், RAHAT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏமன்ல இருக்க இந்தியர்களை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா நாட்டுக்கு கூட்டுறது தான் ஆப்ரேஷன் ரஹத். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கங்கா. ஆப்ரேஷன் கங்கா அப்படின்றது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ரஷ்யா, உக்ரைன் இந்த 2 நாடுகளுக்கும் சண்டை நடந்தப்போ தமிழ்நாடு மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து அங்கே தங்கி படிச்சிருந்தாங்க. ஸோ டாக்டர்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் அங்கே தான் வந்து படிக்க போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க தமிழ் மாணவர்களை மெடிசன் படிக்கிற அந்த குழந்தைங்களை மீட்டு கொண்டு வரதுக்கான திட்டம் தான் ஆப்ரேஷன் கங்கா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் காவேரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூடானில் இருக்க இந்தியர்களை மீட்டு கொண்டு வரதுக்கான திட்டம் தான் ஆப்ரேஷன் காவேரி. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரீசெண்டாக நடந்த ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்றது பார்க்கலாம். 30,000 போர்க்கைதிகளை நினைவு கூர்ந்திடும் இவ்வுலகில் எதற்காக இருக்கிறோம் என்று கூட காரணம் தெரியாமல் வெறும் மண்ணில் கலந்த ஏறத்தாழ 1.5 லட்சம் தமிழர்களின் தியாகம் இன்றளவும் பேசப்பட்டதில்லை. இத்தனைக்கும் இந்திய விடுதலைக்காக சிங்கப்பூரில் இருந்து புறப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவான ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் இந்த ரயில் பாதை வழியாகத்தான் பர்மாவில் வந்திறங்கியது. இப்பாதையின் பணிகள் நிறைவடைந்து 80 ஆண்டுகள் ஆகின்றன. 80 வயதை கடந்து வாழ்பவரை 1000 பிறைகள் கண்ட அற்புத மனிதர் என கொண்டாடுவது நம் தமிழ் மரபு. ஆனால் உருண்டோடிய என்பதுதான் 1000 அமாவாசைகளாக மட்டுமே கடந்து இருள் பூசி நிற்கும் மரண ரயில் பாதையை தமிழர் கதைகளை ஒரு முறையேனும் நம் விழிகள் வாசித்து விடுமோ. ஸோ ஏன் இது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 25 மரண ரயில் பாதை ஈகியரின் ஸோ 80வது ஆண்டு நினைவு நாள் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் வந்து இந்த வழியாக தான் வந்து போயிருப்பாங்க அப்படின்றதையும் வந்து நினைவு கூற விதத்தில் தான்
ஸோ இந்த நியூஸ் வந்து இருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 0 நிழல் டே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ பூஜ்ய நிழல் தினம். ஸோ அதுதான் வந்து இது சொல்றாங்க. ஸோ பெங்களூரு விட்னஸ் வந்து அதாவது பெங்களூர்ல அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்ல இப்போ நம்ம வந்து வெயில நிற்கிறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி விழும் இல்லை பின்னாடி விழும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவங்களோட நிழல் வந்து விழவே இல்லை. ஸோ முன்னாடியும் விழலை பின்னாடியும் விழலை. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஷேடோ டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெங்களூரில் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் தமிழகத்தில் 104 நம்பிக்கை மையங்களை மூட நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் ஹெச்ஐவி தொற்று பாதிப்பு குறைந்த பகுதிகளில் செயல்பட்டு வரும் 104 நம்பிக்கை மையங்களை வந்து மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கேட்கலாம், நம்பிக்கை மையங்கள் அப்படின்றது எந்த டிசீஸோட தொடர்புடையது அப்படின்னா ஹெச்ஐவி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு கவிதை வந்து எழுதியிருப்பாரு சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ ஹெச்ஐவி பற்றி அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. ஒரு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எழுதியிருப்பாரு. அது வந்து ஹெச்ஐவி பற்றி அந்த பாடல் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு வெண்பா அப்படின்னு முடியும். ஸோ அது வேணா பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கை மையங்கள் எந்த டிசீஸோட தொடர்புடையது அப்படின்னா ஹெச்ஐவின்றதை தெரிஞ்சுக்கோங்க. தற்போதைய நிலவரப்படி மாநிலம் முழுவதும் 2 லட்சம் ஹெச்ஐவி தொற்றுக்குள்ளான எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 கோடி வைப்பு நிதி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அவங்களுக்கு ஸோ அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க 25 கோடி. அதன் வாயிலாக வரும் வட்டியில அந்நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் ஊட்டச்சத்து உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நமக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெச்ஐவி டே அதாவது வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து என்னைக்கு நம்ம அனுசரிக்கப்படுது அப்படின்னா December 1 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த 104 அப்படின்றது இந்த நம்பர் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ அப்படி இல்லாமல் ஹெல்த்தோட ஹெல்ப்லைனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுகாதாரத்துறையோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 104. ஸோ அதை வச்சியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து 104 அப்படின்னாலே அது ஹெல்த் ஏதோ சம்மந்தப்பட்டது தான் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது போட்டுடலாம். நம்பிக்கை மையம் வந்து இது எந்த டிசீஸ்க்கு வந்து இந்த மையங்களை வந்து 3 நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ ஹெச்ஐவி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கான விழிப்புணர்வு பயிலரங்கம். ஸோ பெண்கள் நலம் மற்றும் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட அவல் திட்டம். ஸோ இந்த அவல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு கீழே சட்ட உதவிகள், பாதுகாப்பு அம்சங்கள், சமுதாயத்தில் பெண்களோட பங்கு எப்படி இருக்கணும், அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து கொடுக்கணும், அதே மாதிரி தற்காப்பு கலைகள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற திட்டம் தான் அவல் திட்டம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து 2021-22 அந்த டைம்லேயே வந்துச்சு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்கீம் இருக்கு. ஸோ சொல்ல போனால் ஸோ ஏற்றுமிகு 7 திட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவல் திட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி திட்டம். ஸோ இது எல்லாமே நிறைய வானவில் மன்றம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இப்போ ரன் ஆகிட்டு இருக்க ஸ்கீம்ஸ் தான். ஸோ அதை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். தேசிய பாதுகாப்பு படையின் அதாவது என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நளின் பிரவாத். நெக்ஸ்ட் நியூஸ் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்னா April 24. ஸோ April 24 1993 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த நாள். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் சௌரவ் கோஷல் எந்த விளையாட்டில் இருந்து ஓய்வு பெற்றார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்குவாஷ் பிளேயர் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியாவின் முதல் பாதுகாப்பு ஆலோசகராக கர்னல் எடிசன் நாபியோவை நியமித்த நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பப்புவா நியூகினியா. நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த முதலில் இந்தி வானொலி ஒளிபரப்பை தொடங்கிய நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குவைத். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதே வச்சு ரேடியோ வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ரேடியோ வச்சு கொஸ்டின் கேட்கும்போது உஷா மேத்தாவை வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு ஐஎன்எம்ல
இந்த மாதிரி வந்து காங்கிரஸோட தீவிர அந்த கருத்துக்களை வந்து ரேடியோவில் ஒளிபரப்புனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா அவர்கள். ஸோ அவங்கள வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவங்கள வச்சு கூட ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு. அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த உஷா மேத்தா அவங்கள பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்பட விருதை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சலீம். நெக்ஸ்ட் நியூஸ், கேன்ஸ் திரைப்பட விழாவில் லா சினெஃப் பிரிவில் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய திரைப்படம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ் வேர் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ அப்படின்றது தான். இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்ஸ் திரைப்பட விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் ஜீரோ ஷேடோ தினம் இந்தியாவின் எந்த பகுதியில் அனுசரிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் பெங்களூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கான படகோட்டுதல் போட்டிக்கு தேர்வாகியுள்ள முதல் இந்தியர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பால்ராஜ் பன்வார். நெக்ஸ்ட் நியூஸ், கிட்டத்தட்ட 4 சகாப்தங்களுக்கு பிறகு தபால் அலுவலகத்தின் 2வது கிளை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.